கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கும்போது பாடு வந்தால் அது நிமித்தம் கவலைப்படாமலும் வெட்கப்படாமலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று அர்த்தம். நம்முடைய நீதி எதினே சோதிக்கப்படும் என்றால் நாம் எந்த தவறும் செய்யாத போது நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும் போது நாம் கோபப்படாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்தம் உண்மை உள்ளவராக இருந்தார். நாமளும் அப்படியே இருப்போம். நமக்கு ஒரு வியாதியோ துன்பமோ கஷ்டமோ பாடோ வந்தால் நம்மை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் இயேசுவை பற்றி சொல்கிறீர்கள், அதுபடி எல்லாம் செய்கிறீர்கள், ஏன் உங்களுக்கு இந்த பாடு என்பார்கள். நாம் அந்த வார்த்தைக்காக கவலைப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதவசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் அவரை அறியாதனாலே நம்மையும் அறியாது. இயேசு சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்களும் ஜெயுங்கள் என்று சொல்லுகிறார். நீதி செய்து கொண்டு இருக்கிற நாம் மரண பரியந்தம் நீதி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தன்னுடைய நீதியை விட்டு திரும்பக்கூடாது. நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு திரும்பினால் அவன் பாவம் செய்தவனாவான், அவன் அதனால் சாவான். அவன் இதுவரைக்கும் செய்த நீதி எல்லாம் எதுவும் எடுப்படாது. அதனால் மரண பரியந்தம் இயேசுவை போல் என்ன நடந்தாலும் நீதி உள்ளவராக இருங்கள். ஏனென்றால் இயேசு சிலுவையிலே அறையும் போது, நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தால் கீழே இறங்கி வாரும் என்று சொன்னார்கள். இயேசு நான் தேவனுடைய குமாரன் தான் என்று அவர் கீழே இறங்கி வரவில்லை. அவர்களுக்கு அதை நிரூபித்து காட்டணும் என்று அவசியமில்லை. அவருக்கு தெரியும் நாம் தேவனுடைய குமாரன் என்று. அதனால் அவர் அந்த இடத்துல பொறுமையாக இருந்தார். ஏனென்றால் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காகவே அவர் இப்பூமிக்கு வந்தார். பிதாவுடைய சித்தம் என்ன என்றால், அவர் உலகத்தின் மீட்பராக வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தார். இந்த பூமியிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டால்தான் உலகத்தின் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அறிந்து அவர் என்ன செய்தார்? பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தார். மரண பரியந்தம் அந்த இடத்துல உண்மையாக இருந்தார். நாமளும் அதே போல் யார் என்ன சொன்னாலும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் நாம் பொறுமை உள்ளவராக இருக்க வேண்டும். நாமளும் மரண பரியந்தம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.